ஒயர் கூட போட்டு சொருகி முடிச்சிட்டேன். மேலே பாருங்கள், வி ஷேப்பில் சொருகி இருக்கேன். இந்த மாடல் வந்து சின்ன ஒயர் கூடையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பெரிய ஒயர் கூடன்றதுனால உயரமாக தெரியுது. பரவாயில்ல, இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நான் 2 ரோல் பிங்க்கும் 1 ரோல் க்ரீனும் வாங்கினேன். பிங்க் வந்து ஒரு அரை ரோல் இருக்குது. க்ரீனில் அவ்வளோலாம் ஒயர் இல்லை, சும்மா ஒரு 10 அடி ஸ்கேல் அளவுக்கு மிச்சம் மீந்திருக்கும். நீங்கள் சின்ன ஒயர் கூடையாக போடணுன்னா ஒரு 1.5 ரோலில் போடணுன்னா கூட அளவெல்லாம் கம்மி பண்ணி போடணும். இந்த அளவே வந்து 9 அடியே வந்து ஒயர் இன்னும் கூட இருந்தது. இன்னும் உயரமாக போட்டிருக்கலாம். ரொம்ப உயரமாக இருந்தால் ஒயர் கூட அசிங்கமாக இருக்குன்றதுனால நான் அந்த உயரத்தையே கட் பண்ணிட்டேன். இதே அளவுக்கு போனோன்னா ஒரு 9.25 அடி அளவு வச்சா போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு சைஸ் கம்மியாகணுன்னா 9 அடி அளவு வச்சு போடுங்க. புடி நார்மல் புடி தான் போடலான்னு இருக்கேன். புடி போட்ட உடனே வீடியோ தம்ப்நெயிலில் அப்லோட் பண்ணுவேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோ தாங்க இந்த ஒயர் கூடையோட மெஷர்மெண்ட்டு. இந்த கிராஸ் கட்டு ஒயர் கூடைக்கு இந்த மாதிரி பிங்க் கலரில் 9 டிசைனும் க்ரீன் கலரில் 10 டிசைனும் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 ஒயர் சேர்ந்தது ஒரு டிசைனு பிங்க் கலருது, 2 ஒயர் சேர்ந்தது ஒரு டிசைனு க்ரீன் கலருது. பிங்க் கலர் வந்து 9 டிசைன் தான் பண்ணியிருப்பேன். க்ரீன் கலர் 10 டிசைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா க்ரீன் தான் அதில் பார்ட்ரு மாதிரி வரும், அதனால் அது ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும். 20 ஒயர் மொத்தம் க்ரீன் கலரு, பிங்க் கலர் 36 ஒயர், 56 ஒயர் ஜாயின் பண்ணியிருப்பேன். 9 அடி அளவு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இது வந்து 9 அடி அளவு அதிகமாக தான் இருந்தது. 9.25 வச்சாலும் இந்த அளவு ஒயர் கூட வரும். இப்போது டிசைன் தனித்தனியாக போட்டு எடுத்து வச்ச டிசைனை ஒவ்வொன்றா சேர்த்து ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் வீடியோவை பார்த்தே வந்து ஈஸியாக போடலாம். இதில் சுத்து ஒயர் கிடையாது, அதனால் கட் பண்ண ஒயரை இந்த மாதிரி டிசைன் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அடி போட்டதுக்கப்புறம் கார்னர் திருப்பினீங்கனாவே கிராஸ் கட் ஒயர் கூட நல்ல அழகாக அமைஞ்சிடும். கார்னர் திருப்புறது தான் கிராஸ் கட் ஒயர் கூடையோட முக்கிய வேலை. நான் வந்து எல்லா ஒயர் கூடையிலையும் இந்த மாதிரி முதல்லையே 4 ஒயர் சேர்ந்து டிசைன்லாம் போட்டு வைக்க மாட்டேன். 2 ஒயராக தான் ஜாயின் பண்ணி அப்படியே லைனாக ஒயரை ஜாயின் பண்ணி போட்டுக்கினே வருவேன். சரி, இந்த மாதிரியும் முதல்லே பண்ணி எடுத்து வச்சு ஒரு முறை போட்டு பண்ணுறதுக்காக 4 ஒயர் சேர்ந்து 9 டிசைன் பண்ணி எடுத்துட்டு க்ரீன் கலர் 10 டிசைன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணேன். இதுதான் வந்து முதல் முறை. எல்லா டைமும் நான் அப்படியே கண்டினியூவாக ஒயரை அப்படியே தான் ஜாயின் பண்ணி வந்திருப்பேன். ஏற்கனவே நீங்கள் என் வீடியோவை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே கிராஸ் கட் ஒயர் கூடையில் தெரிய வரும். எந்த டிசைனையும் வந்து நான் முன்னாடி போட மாட்டேன். நீங்கள் வீடியோவில் பார்த்து நான் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்றத பார்த்தே கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், கரெக்டாக வரும். ஒரே சைடில் ஏறு வரிசையில் தான் போட்டுக்கின்னு வரணும்னு இது இல்லை. நீங்கள் மாற்றி மாற்றி கூட ஜாயின் பண்ணி, ஆனால் வந்து க்ரீன் பார்டராக தான் வரணும், பிங்க் சென்டராக இருக்கணும். அந்த மாதிரி வராப்பில் பார்த்து போட்டிங்கன்னா ஜாயின் ஆகிடும். ஒயருங்க மொத்தத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அடி போட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒயர் கூட போடும்போதே தான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். நான் ஃபேன் ஓடுற சத்தம் வேகமாக கேட்குது, அதனால் அந்த வாய்ஸை எடுத்துகிட்டு இப்போது திரும்பவும் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக போச்சு. ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகுறாப்புல தான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். வாய்ஸே கொடுக்கலனாலும் நீங்கள் வீடியோவை பார்த்தே எப்படி ஒயர் கூட போட்டிருக்குன்றதே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டிசைனாக இதே போல் தான் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், டிசைனை வந்து நான் மொத்தம் ஜாயின் பண்ணிட்டேன். அடி போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் 56 ஒயரையும் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். பச்சை கலரு 20, 36 ஒயர் பிங்க் கலரும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த முதல்ல இருக்கிற நாட்டை விட்டுடணும். ரெண்டாவது இருக்கிற 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். இன்ட்டு மாதிரி வரும். அந்த இன்ட்டு மாதிரி வர இடத்துல இருக்கிற 2 ஒயராக சேர்த்து
நாட் போட்டுக்கிட்டே வரணும். அந்த வரிசை முழுக்க அந்த மாதிரி தான் போடணும். ஏன் திருப்பி 2வது வரிசையில் இந்த சைடில் காமிக்கிறேன்னா, அதை வந்து வீடியோவில் 2வது வரிசையை எடுக்க முடியாது, திரும்பவும் எடுக்கணுன்றதுக்காக ஒரே அடியாக அதை சொல்லி முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு 2வது வரிசையும் இந்த சைடில் திருப்பி போடுறதுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஒரு சைட்லேயே போட்டுக்கினே வரலாம், ஆனால் அது வளையும். இந்த பக்கம் ஒரு வரிசை, அந்த பக்கம் ஒரு வரிசை, அந்த மாதிரி பேட்டர்னில் போட்டால் தான் திருப்பி திருப்பி போட்டால் தான் அது வளையாமல் ஒரு ஸ்டிப்பாக நிற்கும். இல்லை ஒரே சைடில் போடலாம், ஆனால் கொஞ்சம் வளைஞ்சி நம்மளுக்கு வந்து போகிறதுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி மாடலில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை பாருங்கள், இன்ட்டு வர இடத்துல இருக்கிற ஒயருங்களை ஜாயின் பண்ணாவே ஒரு வரிசை வரும். இப்போ இந்த பக்கம் ஒரு வரிசை, அந்த பக்கம் ஒரு வரிசை போட்டுட்டேன். திரும்பவும் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த சைடில் 2வது வரிசை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த 2 இன்ட்டு மாதிரி வர இடத்துல போடணும். முதல்ல இருக்கிற நாட்டை விட்டுட்டு 2வது இருக்கிற இன்ட்டு மாதிரி வர இடத்துல போட்டுக்கினே வந்தால் 2வது வரிசையும் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதில் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரலும் வந்து போயிட்டு வரணுன்றதுக்காக அந்த மாதிரி நான் எப்பவும் போடுறது கிடையாது. இங்கேயே பாதியிலே கட் பண்ணி கொஞ்சம் அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பேன். 3வது வரிசை, 4வது வரிசை, 5வது வரிசைன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக கட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த சைட்லேயும் அதே போல் தான் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக இடையில கொஞ்சம். ஆனால் வந்து அந்த எப்படி இருந்தாலும் அந்த சென்டரில் வர டிசைன் மாறாமல் இருக்கணும். நீ மாற்றி போட்டினா அந்த டிசைன் வராது. அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோன்னு பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து அந்த கடைசி வரலும் எதுக்கு அந்த கடைசி வரலும் ஒரு வரிசைக்கு போயிட்டு திரும்ப வரணும். இதிலே கட் பண்ணி நாட் வந்து நீங்கள் அந்த பேட்டர்ன் அடி போட்டிருக்கிற பேட்டர்னை பார்த்தாவே தெரியும் எதிலேருந்து எதை ஜாயின் பண்ணால் கரெக்டாக வரிசை வரும்னு. பாருங்கள், அதுலேயே பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுப்பேன். அடி போட்டு முடிச்சு இருக்கிறேன். சென்ட்ரு பாயிண்ட்டை சேர்த்து 11 வரிசை, சென்ட்ரு பாயிண்ட் இல்லாத 10 வரிசை போட்டிருப்பேன். அது நல்லா சுருட்டிக்கின்னு இருக்குது. அடி போட்டு முடித்த உடனே இப்போ மேல் பாகம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ கடைசியாக இது 11 வரிசை இருக்குது. 11 வரிசை சென்ட்ரு பாயிண்ட்டோடு சேர்த்து தான் கடைசியாக இருக்கிற அந்த 3 ஒயரில் க்ரீன் கலர் ஒயரை, ஆனால் உள்ளே இப்போயே கட் பண்ணி மடித்து விட்டால் ஒரு இதுவாக தெரியும். அதனால் அதை பிங்க் கலர் ஒயராக கூட, இந்த சைடில் இருக்கிற பிங்க் கலர் ஒயராக கூட ஜாயின் பண்ணி 2 நாட்டையும் சேர்த்து க்ரீன் கலர் ஒயரை மறைச்சிட்டு 2 பிங்க் கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணி நாட் போட்டோம்னா தான் இந்த டிசைன் வரும். இல்லை நீ அப்படியே போட்டேன்னா டிசைன் வந்து மாற்றி ஒயர் கூட வராத போகாது, ஆனால் டிசைன் மாறி வரும். அந்த சென்ட்ராக பிங்க் கலரும் பார்ட்ரு மாதிரி க்ரீன் கலரும் வராது. இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள், இப்போ அதில் க்ரீன் கலர் ஒயரே தெரியல. அந்த மாதிரி உள்ளே மறைச்சி அதை நாட் போடணும். அதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே சொருகி விட்டுக்கலாம். அந்த ஒயர் வந்து ஏதாவது பிடி போடுறதுக்கு எதுக்காவது யூஸ் ஆகும். நீங்கள் எனக்கு தெரியல நான் அப்படியே போடுறேன்னா டிசைன் மாறும், வேறு எந்த சேஞ்சும் அதில் வராது. அந்த மாதிரி 4 சைடும் எப்படி பாருங்கள், கார்னர் திருப்பிட்டு ஒயர் கூடையை போட்டுக்கினே வந்தோம்னா கிராஸ்கட் ஒயர் கூட நல்லாவே வரும். கார்னர் திருப்புறது தான் இதில் மெயின் பாயிண்ட்டு. அந்த ஒயரை வச்சு மேல் நோக்கி அப்படியே ஒயர் கூட போட்டுக்கினே வரணும். 4 பக்கமும் அந்த மாதிரி போட்டால் அந்த அடிபாகம் வந்து வளைஞ்சி ஒயர் கூட வரும். சென்ட்ராக எப்படி போடுறதுன்னு கேட்டால் இன்ட்டு வர இடத்துல சென்ட்ராக போட்டுக்கினே வரணும். சென்ட்ராக எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை. கார்னர் திருப்பிட்டு போட்டுக்கினே வந்தாவே சரியாக போயிடும். அதை பாருங்கள்.
அந்த ஒயரை வச்சு அதே போல் மேலே அப்படியே ஜாயின் பண்ணிக்கினே வர வேண்டியது தான். அந்த சைட்லேயும் அந்த மாதிரி தான், மேலே போட்டுக்கினே வந்தால் சென்டராக அப்படி வளையும். கூட வளைஞ்சால் அது வந்து கூட வந்து மேல் நோக்கி வளையும். இது தாங்க இதில். இப்போ அதில் மேல் நோக்கி ஒரு வரிசை போட்டு முடிச்சிருக்கிறேன் பாருங்கள். இப்போ 2வது வரிசை மேல் நோக்கி அதுலேயே போடணும். இதில் வந்து 3 வரிசை போட்டிருக்கேன். நம்ம விருப்பம்தான், இந்த சைடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சைட்லேயும் மேல் நோக்கி போடலாம். இந்த பக்கத்துலேயும் திருப்பி அந்த மாதிரி தான் அந்த போட்டுக்கினே வந்தால் எப்படி வளையுது பாருங்கள், தானாகவே வளையும். சென்டராகவும் வந்து இந்த இல்லை ஒவ்வொரு மேல் நோக்கி வர ஒயரை போட்டுக்கினே வரும்போது அது பாருங்கள், இந்த சைடே மேல் நோக்கி வர ஒயர் கூட முழுக்க ஒரே இதுவாக போட்டால் கூட இந்த மாதிரி டிசைன் வரும், வராதெல்லாம் போகாது. ஆனால் அந்த டிசைன் வந்து நீங்கள் தப்பாக போட்டால் மாறும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்கே தப்பு பண்ணோன்னு சொல்லிவிட்டு கழட்டிட்டு திரும்ப சேஞ்ச் பண்ணி போடலாம். ஒவ்வொரு ஒயராக எடுத்து கிராஸாக போட்டுக்கினே வரணும். இந்த சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து மேல் நோக்கி போகணும், இந்த சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து கீழ் நோக்கி போகணும். ஒரே சைடில் போனாலும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து ஒவ்வொரு இதுவாக எடுத்து கிராஸில் போட்டாலும் போட்டுக்கினே வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுவும் பாருங்கள், ஒவ்வொரு வரிசையாக சுற்றிட்டு வந்தாலும் சரி, இல்லை அப்படியே போட்டாலும் சரி, நான் வந்து எப்படி இது கிராஸ் கட்டை பொறுத்தளவுக்கு நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் போடலாம். ஆனால் டிசைன் மாறாமல் இருக்கணும். பாருங்கள், எங்கேயாவது டிசைன் மாறி இருக்கா? டிசைன் மாறிச்சுன்னா நம்ம ஒயரை தப்பாக போட்டிருக்குன்ற அர்த்தம். பாருங்கள், இப்படியெல்லாம் கூட போட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? போடலாம். அதான் கிராஸ் கட்டில் இது ஒரு பெனிஃபிட்டு தான். நான் வந்து இந்த பக்கம் உயரமாக போட்டிருக்கேன், இந்த பக்கம் கம்மியாக இருக்குது, ஜாயின் பண்ணிக்கினே போகலாம். ஒரு இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டில் வந்து எவ்வளோ முடிக்க போகிறோமோ அங்கே நிறுத்திட்டு ஒவ்வொரு ஒயரையும் கொண்டு போய் நான் அங்கே ஜாயின் பண்ணி விடுவேன். மேலே பாருங்கள், இந்த மாதிரி டிசைனில் வந்து நிறுத்தியிருக்கிறேன். சொருவுன்னா இந்த டிசைன் அழகாக தெரியும். ஒயர் கூட கொஞ்சம் உயரமாக தான் இருக்குது, இன்னும் கூட போடலாம். ஆனால் ரொம்ப உயரமாகிடும். நான் 9 அடி அளவு வச்சேன், நீங்கள் 9.25 வைங்க, இல்லை 9 கூட வச்சு இன்னும் கொஞ்சம் இந்த ஒயர் கூடயே இந்த மாடல் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அழகாக எடுத்து கொடுக்கும். சரி, ஒயர் இருக்குதுன்றதுனால நான் கொஞ்சம் உயரமாகவே போட்டிருக்கேன். சொருகுன பிறகு தெரியும். இதில் பாருங்கள், சென்டராக இருக்கிற ஒயர்லாம் வந்து எவ்வளோ நீட் இருக்குதுன்னு. இதெல்லாம் கட் பண்ணி வச்சோம்னா ஒரு சில மாடல் ஒயர் கூடையெல்லாம் அப்படி அப்படியே ஜாயின் பண்ணி போடலாம். அந்த ஒயர் கூட நான் டைம் கிடைக்கும்போது போட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒயர் கூடைங்களை போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு சொருகி முடிச்சுட்டு வீடியோவில் காமிக்கிறேன். ஒயர் கூட போட்டு சொருகி முடிச்சிட்டேன். மேலே பாருங்கள், வி ஷேப்பில் சொருகி இருக்கேன். இந்த மாடல் வந்து சின்ன ஒயர் கூடையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பெரிய ஒயர் கூடன்றதுனால உயரமாக தெரியுது. பரவாயில்ல, இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நான் 2 ரோல் பிங்க்கும் 1 ரோல் க்ரீனும் வாங்கினேன். பிங்க் வந்து ஒரு அரை ரோல் இருக்குது, க்ரீனில் அவ்வளோலாம் ஒயர் இல்லை, சும்மா ஒரு 10 அடி ஸ்கேல் அளவுக்கு மிச்சம் மீந்து இருக்கும். இவ்வளோ தாங்க இந்த ஒயர் கூடையோட மெஷர்மெண்ட்டு.